பண்ணேன். ஒன்று நேண்ட் வரும், அப்படி இல்லாட்டி நார் வரும். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று சொல்லி தான் உங்களுக்கு கேட் வரை சொல்லுவாங்க. பேசிக் கேட்டை கொடுத்து கம்ப்ளீட் லாஜிக் கேட், அதாவது சர்க்கிட்டை வரைகிறதுக்கு சான்சஸ் குறைவு. பேசிக் கேட் வரதுக்கான சான்சஸ் குறைவு. சம்டைம்ஸ் இதுகள் தான் வரலாம். ஸோ அதனால கொஞ்சம் பணம் பார்த்துக்கணும். இதுக்கு ஒரு அட்டவணை இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். சரி, அட்டவணை வரைய கவனமாக பார்த்துக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேண்ட் நான் பழைய வீடியோ ஒன்று ரெக்கார்டிங் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அது சரி சரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் நேண்டுக்கும் நோருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் முடிய போட்டுருப்பேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. அப்படிலாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சரி. நேண்டை வச்சு யார் யார் உருவாக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அண்ட் கேட் உருவாக்கலாம், நார் கேட் உருவாக்க சாரி ஆர் கேட் உருவாக்கலாம், நாட் கேட் உருவாக்கலாம். அதே மாதிரி தான் நோரை வச்சும் இவரை உருவாக்கலாம், இவரை வச்சு இவரை உருவாக்கலாம், இவரை வச்சும் இவரை உருவாக்கலாம். சரி, இதுதான் ப்ராசஸ். சரியா? இது ஒரு பெரிய ப்ரொசீஜர் ஒன்று. ஸோ கவனமாக பார்த்துக்கணும். சரி தானே? ஸோ இது அங்கிட்டு வரைஞ்சாலும் எப்படி செய்யறது, இங்கிட்டு வரைஞ்சாலும் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். சரியா? கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நேண்ட் அண்ட் நார் ஆர் ஒரே ரைமிங்ல வந்துச்சுன்னா ரெண்டு கேட் யூஸ் பண்ணணும். சரிதான்? இது ஒரு ஈஸி மெத்தட் பார்த்துக்கணும். ஒரே ரைமிங்ல வந்துச்சுன்னா ரெண்டு கேட் யூஸ் பண்ணுவோம். நேண்டை வச்சு அண்ட் வரையுது, நாரை வச்சு ஓர் வரையுது. அப்படின்னா ஒரே ரைமிங்ல வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா இப்படி வரையும். சரிதானே? ஸோ அப்படி இல்லை, வேற வேற ரைமிங்ல வருது அப்படின்னா மூணு கேட் வரும். நாட் கேட் வரையறதுக்கு எப்பயுமே ஒரு கேட் தான் வரும். சரிதானே? ம். சரியா? அப்போ இந்த விஷயத்த கவனமா பார்த்துக்கணும். சரியா? இப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கவனமா பார்த்துக்கோங்க. அண்ட் ஆர் நாட். சரியா? இப்போ இந்த மூணு விஷயம் வந்து சரியா? இப்போ இந்த விஷயத்துக்குள்ள நம்ம அந்த கேட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். சரியா? ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சரி இந்த ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும் பாருங்க, இதை முடிப்போம். ஒரு கேட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரும். சரியா? நேன் கேட்டை வச்சு நாட் கேட் வரையறது எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எது நேன் கேட் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்படித்தான் இருக்கும். நேன் கேட் இப்படித்தான். நேன் கேட் இப்படித்தான். சரி, அது எல்லாத்துக்கும் தெரியும். நாட் கேட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். சரி, இது ரெண்டையும், அதாவது எப்பயுமே நாட் கேட்டுக்கு இன்புட் எத்தனை வரும்? சிம்பிளா வச்சு பாருங்க. நாட் கேட்டுக்கு இன்புட் எத்தனை வரும்? ஒரு இன்புட் தான் வரும். அப்ப இது ரெண்டையும் வச்சு ஒரு கேட் வரும். இதுதான் நேண்ட வச்சு நாட் கேட் வரைஞ்சோம்னா எப்படி இருக்கும், நாரை வச்சு நாட் கேட் வரைஞ்சோம்னா எப்படி இருக்கும். இந்த இடத்துல ஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏ நிகேஷன் வரும். அது எப்படி வரும்னா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது, இப்போ டைம் இல்லை அந்த அளவுக்கு. சரியா? ஏன் பார்த்தீங்கன்னா இது பேசிக்கான விஷயம். சரி தானே? இப்போ ஐடியாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ போனா ஏ நிகேஷன் போகும். நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் ஒன்று சென்ட் பண்ணி விட்றேன் கிளாஸ் முடிய. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, நான் அது ஏற்கனவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? அப்போ நான் சரி, இங்கே ஏ வந்துச்சுனாலும் இங்கே ஏ ஒரு கேட்ல ஒரு இன்புட் ஆக்கி அனுப்பணும்னா அதுதான் ஆன்சர். சரி, அது இந்த இடத்துல இன்புட் ஆக்கி அதுக்கு இது பார்த்து அது பிரிச்சு வருகிறேன் அதை பார்க்க போனோம் அப்படின்னா இதை இங்க கூட முடிக்க முடியாது. சரி தானே? ஸோ அதனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ ரெண்டு கேட் இருக்கிறதுக்கு வரேன். ஸோ ரெண்டு கேட் இருக்கிறதுல எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது இன்புட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. இப்போ இந்த இடத்துல ஏ இன்புட் பண்றேன், இந்த இடத்துல ஏ இன்புட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இங்க யார் வருவா? சரி, இங்க இடத்துல பி இன்புட் பண்றேன். இங்க யார் வருவா? ஏ டாட் பி நிகேஷனுக்கு வருவா. அப்படிதானே வரும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு நோட் கேட் ஒன்று சேர்த்து விட்டேன்னா போச்சு பாருங்க. இந்த இடத்துல நான் ஒரு நோட் கேட் சேர்த்து விட்டேன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல நான் ஒரு நோட் கேட் சேர்த்தேன்னா ஏ நிகேஷன் போயிட்டு ஏ டாட் பி மட்டும் அவுட்புட் ஆகும். அப்போ இதுதான் ப்ராசஸ். ரெண்டு கேட் வரும். இதுதான் ப்ராசஸ். முதலாவது கேட் நார்மலாகவும் ரெண்டாவது கேட் நாட் கேட்டாக ஆட் பண்ணும். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். முதலாவது கேட் நார்மல் ஆட் பண்ணிட்டு ரெண்டாவது கேட்டை நாட் கேட் கொடுத்துருக்கேன். சரி, கிளியரா அந்த விஷயம்? கான்செப்ட் கிளியர்? குயிக்காக மெசேஜ் போடும். இந்த விஷயம் கிளியர்? நோ அண்ணாவா? எதுக்கு நோ அண்ணா போட்டிருக்கீங்க?
முதலாவது விளங்கலையா? வெயிட், நான் இப்பதான் மெசேஜ் பார்த்தேன். முதலாவது விஷயம் விளங்கலையா? நாட் கேட் வரைஞ்சது விளங்கல, கிளியர் இல்லையா? யாரும் ஒன்று போட்டிருக்கீங்க, பிரவீன், தமிழ் பிரவீன். இந்த விஷயம் கிளியர் இல்லையா? நான் இப்போ மெசேஜை பற்றி கிளியர் இல்லை, மறுபடியும் சொல்லணுமா? போயிட்டு மெசேஜ் கிளியரா, கிளியர் இல்லை. ஆ, கேட்ஸ் படிக்கலன்னு சொல்லி சொல்றேன். அப்படி இது ஓகே, இது ஓகே. சரி, நம்ம மூணு விஷயம் பார்த்தாச்சு. இப்போ இவங்க ரெண்டு ரைமிங் தான் பார்த்துருக்கோம். அதாவது சேம் ரைமிங்ல வராட்டி என்ன செய்யறது அப்படின்ட்டு இப்போ பார்ப்போம். இந்த இடத்துல பானமா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மூணு கேட் வரும். முதலாவது நம்ம இங்க நார்மலா போட்டு நொட் கேட் போட்டோம். ஆனா இங்க நொட் கேட்டை போட்டுட்டு தான் நார்மல் கேட்டை போடணும். இங்க ஏ, இங்க பி வந்தா இங்க ஏ பிளஸ் பி சரி, ஏ டாட் பி ஏ பிளஸ் ஏ பிளஸ் பி. இங்க அதே விஷயம் ஒரு கேட் தானே வரையணும். ஸோ கேட் பிளஸ் பி ஒரு கேட் போட்டோம் அப்படின்னா, இன்னொரு ஒரு கேட் போட்டோம் அப்படின்னா, இங்க அப்படி இங்க அண்ட் கேட் அந்த ஃபார்மட் அதே மாதிரி தான் வரும். ஃபார்மட் அதே மாதிரி தான் வரும், பட் கேட் மட்டும் மாறும். விஷயம் வருது, கிளியர்? இந்த சார்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியா. இதை வச்சு தான் வரையறுப்போம். சரிதானே? இதை வச்சு வரையறுப்போம். ஸோ இந்த சார்ட் இல்லாம நம்மளால செய்ய முடியாது. ஸோ உங்க ஈஸிக்காக நான் சொன்ன விஷயம் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ரைமிங். நேண்டுல அண்ட் வந்தா ரெண்டு கேட், நார்ல ஆர் வந்தா ரெண்டு கேட். வித்தியாசமான ரைமிங் வருது அப்படின்னா, அங்க மூணு கேட் வரும். ஸ்டார்டிங்ல நாட் கேட்டை போட்டு ஃபினிஷிங்ல நார்மல் கேட்டை ஆட் பண்ணுவோம். இங்க நாட் கேட் வந்துச்சு அப்படின்னா இன்புட்டை ஒன் ஆக்கிவிட்டீங்கன்னு சரி, கிளியர்? எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், கிளியரா? எல்லாரும் தான் மெசேஜ் பண்ணணும். எல்லாரும் மெசேஜ் போடுங்க. எல்லாரும் மெசேஜ் போடுங்க. ரெண்டு பேருக்கு தான் மெசேஜ் வந்துருக்கு. இதுதான் ஐடியா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கணும். குயிக்கா ஸ்கிரீன்ஷாட். எப்பயுமே நான் சொல்லியிருக்க விஷயம் என்னது, எப்பயுமே ஸ்டார்ட் ஆகுற இடம் எங்க இருந்து வரணும்? இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகினா தான் இங்க வந்து முடிக்கலாம். ஸோ ஆர்டர் கேட், அதாவது சர்க்கிட்ட வரையும் போது ரைட் சைட் கார்னர்ல தான் வரையணும். லெஃப்ட் சைட் கார்னர்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆன்சர் கொடுக்கும். சரிதானே? வரைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கணும். சரிதானே? அதனால இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் பண்றேன். குரூப் பண்ணும்போது மெயினான குரூப் யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில யார் இருக்கா? ஆர் கேட் இருக்கா. என்ன கேட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? நார் கேட் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணிக்கிறேன். நார் கேட் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க ஆர் கேட் இருக்கு. நார் கேட் ஆர் கேட் ஒரே ரைமிங். அப்ப என்ன வரப்போகுது? சிம்பிள், பெரிய விஷயம் இருந்து இங்க முதலாவது நான் என்ன செய்யணும்? இங்க S3 S2
negation t negation. இங்க s1 s2 negation t negation. இதை z எடுக்கிறேன். கிளியரா? எப்படி வரைஞ்சேன்னு சார்? ரெண்டு குரூப், அதாவது ரெண்டு இன்புட். இவர் ஒரு ஆளா பாருங்க, இவர் ஒரு ஆளா பாருங்க. இப்போ பிளஸ் இருக்காரு இடையில. நம்ம என்ன கேட் யூஸ் பண்ண போறோம்? நார் கேட் யூஸ் பண்ண போறோம். நார் கேட் யூஸ் பண்றதுக்கான லோ என்னது? நான் இப்போ வரைஞ்சு காட்டினேன். ரெண்டு கேட் வரும். அந்த ரெண்டு கேட் அப்படியே வரைகிறேன். ஸோ இந்த இன்புட்டுக்கு முதலாவது இன்புட்டை கொடுக்குறேன், கீழே இருக்க இன்புட்டுக்கு ரெண்டாவது இன்புட்டை கொடுக்குறேன். கடைசியாக இவர் வந்து இந்த ஜாயின் பண்ணிட்டு கிளியரா? எல்லாரும் ரெஸ்பான்ஸ் எல்லாரும் கிளியரா? குயிக்காக சொல்லுங்க, அடுத்த விஷயத்துக்கு போகிறது. குட், எல்லாருக்கும் கிளியர். சரிங்க, நிறைய பேர் மெசேஜ் போடலாம். ஓகே, நம்ம போவோம். சரி, ஓகே. இப்போ S3 S2 negation T. T தானே இங்கே? சாரி, இங்கே T negation. சரி. ஸோ இப்போ பாருங்க, இவங்க இப்போ இந்த குரூப் இவருக்கு இடையில யார் இருக்கா? இந்த மூலக்கூறுகள் தான் இருக்கு. மூலக்கூறுகள்னா அடிப்படை இன்புட்ஸ் தான் இருக்கு. இன்புட் யாரு? T negation, S2 negation, S3 negation. என்ன கேட் இடையில இருக்காரு? அதுதான் கான்செப்ட். என்ன கேட் இடையில இடையில இருக்காரு? கரைக்கு ஒரு சரி. இது என்ன கேட் இடையில இருக்காது? அண்ட் கேட் இருக்காது. பிரச்சனையே அங்கதான். சரியா? sorry, இங்க இருக்கு. இதை இங்க இருக்கு, இது கீழே இருக்கு. சரியா? இங்க இருக்காது, இங்க இருக்காது. ஸோ அதனால இதெல்லாம் சரியா? இவரா இந்த இடத்துக்கு என்ன கேட் இருக்காரு? ஆர் கேட் இருக்கு. சாரி, என் கேட் இருக்கு. அண்ட் கேட் வர்றதுக்கான ரூல் என்னது? மூணு இன்புட் இருக்கனால மூணா பிரிச்சு எடுக்கிறேன். அப்போ ஒவ்வொரு இன்புட்டுக்கும் நம்ம முதல்ல ஸ்டார்ட் ஆகும்போது யாரை கொடுக்கணும்? ஒரு நாட் கேட் கொடுக்கணும். கிளியரா? இந்த விஷயம் கிளியரா? பிரிச்சு பிரிச்சு எடுத்திருக்கேன். கிளியரா? ஓகே, ஒன் செகண்ட் மறுபடியும் சொல்றேன், கவனமா வச்சுருங்க. ரெண்டு இன்புட் வந்துச்சுன்னா முதல்ல இருக்க இன்புட் எப்படி வரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னா, என் கேட்ல எப்படி வரும்? அதாவது வேற வேற ரைமிங்னா ஃபர்ஸ்ட் இப்படிதான் வரும். ரெண்டு இன்புட் வந்துச்சுன்னா. பட் இங்க மூணு இன்புட் வந்துருக்கு, அப்புறம் மூணா பிரிக்கணும். எத்தனை இன்புட் வந்தாலும் ஃபர்ஸ்டா வர்றது நாட் கேட் தான், கதையே கிடையாது. நாட் கேட் நான் இந்த இடத்துல போடுறேன். ஸோ நாட் கேட்டை போடுறேன் இந்த இடத்துல, அதை தூக்கி பிரிக்கிறேன். ஸோ இவங்க மூணு பேரையும் நான் ஒண்ணா இருக்கிறேன். ஒன்னாக்கி கடைசியா நான் யாரோட கொஞ்சம் ஜாயின் பண்றேன்? மறுபடியும் ஒரு நார் கேட்டோட ஜாயின் பண்ணுறேன். கிளியரா? அதைத்தான் இந்த இடத்துல டீட்டெயில்டா வரைஞ்சிருக்கேன். கிளியரா? சரி, இப்ப கவனிச்சுக்கோங்க. அதே விஷயத்தை இங்க செய்யும். சரி, இப்போ யார் யார் இன்புட்லாம் இங்க வந்திருக்கணும்? ஏன்னா S3 வந்திருக்கணும். இந்த இடத்துல S2 வந்திருக்கணும். S2 நிகேஷன் இருக்கும். இந்த இடத்துல T நிகேஷன் வந்திருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா கவனிச்சுங்க. S1 வந்திருக்கணும். S2 நிகேஷன் கீழே வந்திருக்கணும். இந்த இடத்துல T நிகேஷன். சரி, ஸோ இதுதான் ஓர்டர். ஸோ இந்த இடத்துல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல
வந்தவரை நிகேஷன் ஆக்கித்தான் நம்ம உள்ளுக்கு அனுப்புறோம். வந்தவரை நிகேஷன் ஆக்கிதான் உள்ளுக்கு அனுப்புறோம். ஆனா இந்த இடத்துல ஏற்கனவே நிகேஷனா தான் இருக்காரு. இந்த இடத்துல ஏ போனார்னா ஏ நிகேஷன் வருவாரு. ஏ போனா ஏ நிகேஷன் வருவாரு. ஏ போனா ஏ நிகேஷன் வந்து ஃபைனலா என்ன ஆன்சர் வரும்? மறுபடியும் அதை இன்னொரு இதுக்குள்ள போட்டு எடுத்தோம் அப்படின்னா இவர் ஏ ஆகிருவாரு. ஏ நிகேஷன் ஏ ஆகிருவாரு. அப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்துடும்? ஏ நிகேஷன் ஏ ஆகிருவாரு. ஆனா நமக்கு இங்க எப்படி வேணும்? இங்கேயே ஏ நிகேஷன் தான் நமக்கு வேணும். அப்ப இங்க ஏ நிகேஷன் அப்ப இங்க ஏயா இருக்கணும், இங்க ஏ நிகேஷனா இருக்கணும். அந்த விஷயம் கிளியர்? நான் சொன்ன விஷயம் விளங்குச்சா? அதாவது மறுபடியும் சொல்லுங்க. இந்த இடத்துல நான் ஏ இன்புட்டா கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஏ இங்க போகும்போது ஏ நிகேஷன் ஆகுவாரு. இங்க மறுபடியும் இங்க வரும்போது ஏ ஆகிடுவாரு. ஆனா இங்க ஆல்ரெடி ஏ நிகேஷனா தான் நமக்கு இருக்குது. இங்க ஏ நிகேஷன் தான் நமக்கு வரணும். அப்ப இங்க ஏ நிகேஷன் வரணும்னா இங்க எப்படி இங்க எப்படி இருந்திருக்கணும்? ஏஆ இருந்திருக்கணும். இங்க ஏஆ இருந்திருக்கணும். இங்க என்ன இருந்திருக்கணும்? ஏ நிகேஷனா இருந்திருக்கணும். கிளியரா? சரி. இப்ப கான்செப்டுக்கு வரேன். இதை அப்படியே நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றேன். சோ இங்க யார் வந்திருக்கா? ஏ நிகேஷன். இங்க யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா எஸ் நிகேஷன். இங்க இவர் S3 வந்திருக்கனால இங்க S3 அப்படியே வந்துருவாரு. இஷ்யூ கிடையாது. அப்ப இங்க S3 நான் கொடுக்குறேன். அப்ப இங்க S3 நான் டிரெக்டா போய் கனெக்ட் பண்ணி விட்டேன்னா வேலை முடிஞ்சு எனக்கு. இங்க S3. ஆனா இங்க நான் அப்படி கொடுக்கல. இங்க நான் ஏன் இப்படி கொடுக்கல? ஏன்னா இங்க இருக்கிறவர் வந்து யாரு? S2 நிகேஷன் இருக்காரு. அப்ப இங்க எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? S2 இருந்திருக்க கூடாது. எனக்கு இங்க எப்படி வந்திருக்கு? இங்க S2 இப்படி இப்படி வரும். சரியா? இங்க S2 நிகேஷன் தான் இருக்கு. அதாவது இந்த ஃபைனல் ஆன்சர்ல S2 நிகேஷன் இருக்கு. அப்ப இங்க S2 இருந்திருக்கணும். இங்க என்னவா இருந்திருக்கணும்? S2 நிகேஷனா இருந்திருக்கணும். அப்ப இங்க இன்னொரு என்ன கேட்டு வந்திருக்கணும்? நாட் கேட் வந்திருக்கணும். அப்பதான் இங்க S2 மறுபடியும் இங்க S2 நிகேஷனா மாறி மறுபடியும் இங்க X2 மாறி இங்க S2 நிகேஷனுக்கு போவாரு. அப்படி ரெண்டு மறுபடி நாட் கேட் வருது அப்படின்னா அது என்ன செய்யலாம்? அது வரைய தேவையில்ல. அதை அழிச்சிடலாம். அப்ப ரெண்டு இங்க வருது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு ஒருத்தரை தூக்கிடலாம். அதை அந்த செட்டை அப்படியே தூக்கிட்டு டிரெக்டா போய் நம்ம யாரோட கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். டிரெக்டா போயிட்டு S2 கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஓட நான் எழுதுறேன். டி சாரி டி எஸ் S1 S3 S2 T. எல்லாத்துக்கும் நான் லைன் ஒன்று கொண்டு வரேன். இங்க இருந்து கனெக்ட் பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் தனித்தனியான லைன் இருக்கு. சரியா? அப்ப இங்க நான் S3க்கு டிரெக்டா நான் S3 கனெக்ட் பண்றேன். ஸோ இங்க இஷ்யூ கிடையாது. இங்க நமக்கு நாட் கேட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லை? நமக்கு இங்க S2 நிகேஷன் தான் வருது. அப்ப இவங்க என்ன ஒரு தேவையில்லை. நான் டிரெக்டா என்ன செய்யறேன் பாத்தீங்கன்னா S2 கனெக்ட். இங்கேயும் நமக்கு என்ன வந்திருக்கு? டி நிகேஷன் தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துலயும் தேவையில்லை. டிரெக்டா கனெக்ட் பண்ண. இப்ப நான் என்ன செய்யறேன்? கீழே வரேன். இங்க S1 வந்திருக்காரு. ஸோ S1க்கு நம்ம S1 சரியா தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால இஷ்யூ கிடையாது. அங்க ஒரு நாட் கேட் ஒன்று போட்டு தான் கனெக்ட் பண்ணிப்போம். ஆனா இங்க S2 நிகேஷன் தான் வந்திருக்காரு. அப்ப இந்த இடத்துல நிகேஷன் தேவை இது அழிக்கிறது. இங்க டி நிகேஷன். அப்ப இவருக்கும் தேவையில்லை. இதையும் அழிக்கிறேன். அப்ப இவரை S2 தூக்கிட்டு போயிட்டு இவரோட கனெக்ட் பண்றேன். S2 நிகேஷன் ஆயிரும். கான்செப்ட் வழங்குதா? எப்படி செஞ்சேன்ட்டு வழங்குதா? ஐடியா வழங்குதா? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலையே ஒரு ஈஸியான கேள்வினா இந்த கேள்வி தான். நிறைய பேர் வந்து இந்த கேட்ஸ் வரையில கொஞ்சம் பிளவுடுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது சில டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்காது. இந்த டெக்னிக் ஈஸியான டெக்னிக் ஒன்று. இதை தெரிஞ்சு வச்சுருங்க. சிம்பிளாக சென்று போயிடலாம். கன்செப்ட் வழங்குது. அந்த சார்ட் பிரெயின்ல இருந்துச்சுன்னா அந்த சார்ட்டை பிரெயினை வச்சு சிம்பிளா வரைஞ்சிட்டேன். இதே நீங்க இந்த பக்கம் இருந்து இவரை வரைய ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து வரைய ஆரம்பிச்சேன் இன்னும் வரைஞ்சிட்டு இருக்கீங்க. எக்ஸாம் முடிஞ்சாலும் வரைஞ்சிட்டு இருக்கீங்க. குழப்பம். இது வரைக்கும் விளங்கி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விளங்குனுச்சா? இல்லாட்டி இது வரைக்கும் விளங்காத சில விஷயங்கள் இப்ப விளங்குனுச்சா? எப்படி இந்த விஷயம் விளங்கியிருக்கா? இது கண்டிப்பா கேள்வி வரும். இது அனிவாரம் கேள்வி கதை கிடையாது. சொல்லுங்க. எனக்கு ஃபீட்பேக் ஒன்று கொடுங்க இன்னைக்கு.
இது வரைக்கும் விளங்காத ஒரு விஷயத்த நான் புதுசா படிச்சு கொடுத்துருக்கேனா, இல்லாட்டி படிச்ச விஷயம் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கா, இல்லாட்டி இந்த மெத்தட் ஆல்ரெடி தெரியுமா? யா, ஷூர்.